குஜராத் விளையாட்டு அரங்க தீ விபத்தில் 33 பேர் பலியான நிலையில் அங்கு பல விதிமீறல்கள் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. குஜராத் மாநிலத்தின் ராஜ்கோட் நகரில் TRP கேம் என்ற பெயரில் மிகப்பெரிய கேளிக்கை விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ளது. தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விளையாட்டு அரங்கில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்குமான விளையாட்டுகள், பொழுதுபோக்கு தளங்கள், உணவு விடுதிகள் உள்ளிட்டவை இருக்கின்றன. தற்போது கோடை விடுமுறை என்பதால் சிறுவர்கள், சிறுமியர்கள், பெண்கள் என பலரும் விளையாட்டு திடலுக்கு நேற்று முன்தினம் வருகை தந்துள்ளனர். தங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை விளையாடியும் உணவு விடுதிகளுக்கு சென்று உணவுகளை ருசித்தும் மகிழ்ச்சியாய் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சற்றும் எதிர்பார்க்காத வகையில் விளையாட்டு அரங்கில் திடீரென தீப்பிடித்துள்ளது. மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்த தீ சற்று நேரத்திற்குள்ளாக விளையாட்டு அரங்கம் முழுவதும் பரவியது. இந்த பயங்கர தீ விபத்தில் சிக்கி தற்போது வரை 9 குழந்தைகள் உள்பட 33 பேர் பலியாகி இருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட விளையாட்டு திடலில் பல்வேறு பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படாமல் இருந்ததாக பல அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது விளையாட்டு திடலில் வார இறுதி டிஸ்கவுண்ட் என்ற பெயரில் 99 ரூபாய்க்கு ஆஃபர் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் வழக்கத்தை விட நேற்று முன்தினம் அங்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் குவிந்துள்ளனர். மின் கசிவு காரணமாக இந்த விபத்து நடைபெற்றிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் விசாரணைக்கு பிறகே தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியவரும். இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த 33 நபர்களில் புதுமண தம்பதியர் அக்ஷய், அவரது மனைவி கயதி மற்றும் அவரது மாமியார் ஹரிதாவும் அடங்குவர். அக்ஷய் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை வைத்து அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் மனைவி மற்றும் தாயாரின் உடல் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உள்ளதால் தீயில் கருகி இறந்த உடல்களை DNA பரிசோதனைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. கனடாவில் தனது குடும்பத்துடன் வசிக்கும் அக்ஷய் கடந்த சனிக்கிழமைதான் கயத்தியை திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷயை போன்று பலரும் தங்களது உறவினர்களை இந்த கோர விபத்தில் இழந்துள்ளனர். இந்நிலையில்தான் இந்த விபத்து பற்றிய பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. விளையாட்டு மைதானத்தில் அவசர காலத்தில் வெளியேறுவதற்காக போதுமான எக்ஸிட் கேட்டுகள் இல்லாமல் இருந்துள்ளது. வெறும் ஒரே ஒரு எக்ஸிட் கேட் மட்டும் இருந்ததோடு தீ பாதுகாப்பு தொடர்பான தடையில்லா சான்றிதழும் பெறாமல் இந்த கேமிங் ஜோன் இயங்கி வந்துள்ளது. விளையாட்டு மைதானத்தின் அருகிலேயே உள்கட்டமைப்பு மேம்பாடு பணிகளும் நடந்துள்ளன. அங்கு வெல்டிங் வைக்கும் பணி நடைபெற்றுள்ளதால் அதிலிருந்து வந்த தீப்பொறிகள் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட ராஜ்கோட் மேயர் NOC எனப்படும் தடையில்லா சான்றிதழை விளையாட்டு அரங்கம் நடத்தி வந்த நிறுவனம் பெறவில்லை என்பதை உறுதி செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தீயணைப்புத் துறையிடம் தடையில்லா சான்றிதழ் பெறாமல் எப்படி இவ்வளவு பெரிய விளையாட்டு அரங்கம் இயங்கி வருகிறது என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நுழைவு வாயில் அருகிலேயே தற்காலிக கூடாரம் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் பீதியடைந்த மக்கள் வெளியேற முடியாமல் தவித்துள்ளனர் என்றார். ராஜ்கோட் விளையாட்டு அரங்க தீ விபத்து தொடர்பாக அதன் உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜ்கோட் விபத்தை தொடர்ந்து குஜராத்தில் உள்ள அனைத்து விளையாட்டு திடல்களும் உரிய விதிகளை பின்பற்றி இயங்குகிறதா என ஆய்வுகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே குஜராத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் கோச்சிங் சென்டர் தீ விபத்தில் 22 பேர், மோர்பி பால விபத்தில் 141 பேர், வதோதரா படகு விபத்தில் 14 பேர், இப்போது ராஜ்கோட் விளையாட்டு அரங்க தீ விபத்தில் 33 பேர் என பல்வேறு கோர விபத்துகள் நடந்திருப்பது குஜராத் மக்களிடையே கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.